அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவரே பிரச்சாரகரே பிரதமராக வந்துட்டா ஆர்எஸ்எஸ் கொள்கை அமலாக்க முடியாது. ஆக ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் சட்டத்தை அவங்க ஏற்றுக்கலை, தேசிய கொடி ஏற்றுக்கலை, மனுநீதி அடிப்படையில் தான் அரசியல் சட்டம் உருவாக வேண்டும் என்று வற்புறுத்தினவங்க ஆர்எஸ்எஸ். அடுத்து நாட்டில் நடக்கிற கலவரங்களுக்கெல்லாம் எப்படி ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்குது, காந்தி படுகொலை ஏன் ஆர்எஸ்எஸ் தடை செஞ்சாங்க, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய மதவெறியோடு செயல்படக்கூடிய அத்தகைய அமைப்பு என்பது அது கலாச்சார அமைப்புன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் சேருவது என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதாகவே நேற்று பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசுவதாகவே மத்திய அரசாங்கம் அந்த முடிவை மீண்டும் திரும்ப வாபஸ் வாங்க வேண்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி யாராவது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பதோடு படிப்படியாக மதுவிலக்கை அமலாக்க வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தி இயக்கம் நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில். இது அதாவது மதுவிலக்கையே படிப்படியாக அமலாக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது விஸ்தரிக்கிறது எந்த அளவுக்கும் பொருத்தமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. ஓகேவா? நன்றி, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். அதாவது ஒரு பொய்யான தகவலை நாடாளுமன்றத்தில் இந்த எக்கனாமிக் சர்வே மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒன்று மட்டும் உண்மை. அதாவது இந்தியாவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் உலகத்திலேயே பொருளாதார ஏற்றது அதிகமாக இருக்கிற நாடுகளில் நம்பர் 1 இந்தியா. அது ஒன்றை தவிர மொத்த போல ஜிடிபி வேகமான வளர்ச்சி இருப்பதாகவும் மட்டும் பொய்யான தகவல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, விலைவாசி நீங்கள் ஏற்கனவே நம்ம விலைவாசி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமில்ல. விலைவாசி என்பது குறிப்பாக மொத்த குறியீட்டு விலையும் அதுமாதிரி ரீட்டைல் விலைவாசி அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அவங்க அந்த தகவலும் சரியானதில்லை. ஏன்னா நீங்கள் பெட்ரோல் பொருட்கள் விலையோ மற்ற அத்தியாவசிய விலைகள் உங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் பாதிக்குன்னு சொல்கிறதால விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டதாக சொல்கிறதும் தவறான தகவல். கூடுதல் நிதி கேட்குறாங்க. கூடுதல் நிதி இப்போ புதுச்சேரிக்கு அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற புதுச்சேரி 12,000 கோடிக்கு கடன் தள்ளுபடி கேட்டிருக்காங்க. இதை மத்திய அரசு இல்லை, பொதுவாக மத்திய அரசாங்கம் அந்த நிதி ஆணையின் மூலம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு என்பது தொடர்ந்து வெட்டப்பட்டு வருது, குறைக்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் இப்படி கூட்டாட்சி என்பது அதிகாரங்களில் மட்டும் இல்லை, கூட்டாட்சி நிதி ஒதுக்கீட்லேயும், அதாவது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க. அப்போ நிதி ஒதுக்கீட்லேயும் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு சேர வேண்டிய தொகை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கட்சி பொறுத்தவரை ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும்.